அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருக்கமீன் கீரை வச்சு பொரியல் தான். வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த திருக்கமீன் பொரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ப்பா. ஹெல் ரொம்ப நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்க வந்து ரெகுலராக இதை எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இந்த மீனில் வந்து எந்த ஒரு முள்ளுலாம் இருக்காது. சின்ன பிள்ளைங்க கூட நல்லா அதை கடித்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அதை சாப்பிட்லாம். முள் குத்திரும் அப்படிங்கிற ஒரு எந்த இதுவுமே இருக்காது. இந்த மீனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சாங்கன்னா இந்த மீனை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மீன் கிடைக்கும் போது ஒரு தடவையாச்சும் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணாம் எங்களுக்கு இந்த திருக்க மீனே பிடிக்காதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு சின்ன மீன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். திருக்க மீன்லேயே நிறைய வகை இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது சும்மா சாதாரண திருக்க மீன் தான். சின்ன மீன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி தேய்ச்சி கழுவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம். இல்லை கொதிக்க வச்ச பிறகு கூட நீங்கள் மஞ்சத்தூளை போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கிக்கலாம். அந்த வேகணும், அந்த ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு மேலே கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை இருக்கும். அந்த வலுவலுப்பு தன்மையை நம்ம எடுத்துடணும். அதுதான் சில பேருக்கு இந்த மீன் பிடிக்காது. அதுக்காக தான் சில பேருக்கு இந்த மீனே பிடிக்காது. நம்ம அந்த வலுவலுப்பு தன்மை உள்ளதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் வெந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இன்னும் பார்த்துக்குங்க, வீடியோவில் நான் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கையை வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. வெந்நீரில் போட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை இது வேஸ்ட்டு தான், நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. இதை எடுத்துகிட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆறின மீன் எல்லாத்தையும் ஒரு தட்டில் நல்லா உதிர்த்து விட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். நம்ம வேஸ்ட்டு எல்லாத்தையும் இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த மீன் எல்லாத்தையும் நம்ம உதிரி விட்டு நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையான அடுத்தடுத்து என்னென்ன பொருள் நம்ம சேர்க்குறோம், எப்படி சேர்க்குறோங்கிறதையும் நம்ம இதில் சொல்லிடுவோம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த மீனை நம்ம சுத்தம் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வந்து சாப்பாடு செய்கிறதும் சமைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து நம்ம கிடைச்சாலும் நம்ம முருங்கைக்கீரையை நம்ம சாதாரணமாக முருங்கைக்கீரையை நம்ம சூப்பு இது மாதிரி எதுவும் சேர்த்துக்கிட்டாலுமே ஹீமோகுளோபின் நமக்கு ரொம்ப கிடைக்கும். ஆனால் இந்த மீனோடு சேர்த்து செய்யும் போது ரெண்டோடைய பெனிஃபிட்டு நமக்கு கிடைக்கும். நான் இதில் தேங்காய் எண்ணெயில் வேறு செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அதோடைய ஸ்மெல்லு, அதோடைய வாசனை, அந்த டேஸ்ட்டு, தேங்காயோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். எந்த ஒரு தேங்காய் எண்ணெயில் நம்ம சேர்க்கும் போது எந்த ஒரு கொழுப்பு சத்துலாம் அதிகம் இருக்காது. உளுந்து, கடலப்பருப்பு, உளுந்து, கடுகு, கடலப்பருப்புனால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் உளுந்து, கடுகு, பட்டை மிளகா போட்டு நான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 கரண்டி போல் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு எண்ணெய் சட்டியில் நம்ம போட்டு இதெல்லாம் பண்ணுறோம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு, சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சாதாரணமாக வெங்காயம் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே பெருஞ்சீரகம் கொஞ்சமாக தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது இஞ்சி பூண்டு லைட்டாக கொஞ்சமாக கொடுத்துருக்கேன், அது வாசனைக்காக. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கலை. காரம் ரொம்ப கொடுக்க வேணான்னு கம்மியாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டை மிளகா போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ மீனை நம்ம எடுத்து வச்சு உதிரியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வதங்க விடுங்க. அது வதங்கி வரட்டும். நம்ம முருங்கைக்கீரை எடுத்து அலசி அதில் வச்சு நம்ம வேக வச்சிடணும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. கீரை வேகிற நேரம் தான், மீன் ஏற்கனவே நமக்கு வெந்துருச்சு. அந்த கீரை வேகிற நேரத்துக்கு தேங்காய் துருவி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு அந்த திருக்க மீன் பொரியல் கிடைக்கும். திருக்க மீனை நிறைய வகைகள் இருக்குது. அதில் நான் ஒரு வகையை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்கள் திருக்க மீன் கிடைக்கிறவங்க வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பெனிஃபிட்டும் கூட உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.